ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா உளுந்தம்பருப்பு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு காரசாரமான இட்லி தோசைக்கு பெர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 7 வரமிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து விட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாயை வறுத்த அதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்ததும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா உளுந்து கூட வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு புளி எதுவும் சேர்க்காதனால தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரம் மசியறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வாசத்துக்கு கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா தக்காளி மசிஞ்சதும் இப்போ நம்ம இது கூடவே 1/4 கப் அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காயை துருவியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதும் நல்லா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை வத்தல் சேர்த்து தாளிச்சிக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்து. அவ்வளோதான், சூப்பரான உளுந்து தக்காளி சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு காரசாரமான இந்த சட்னியை இட்லி தோசை கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.